மத்ஸ்ய அவதாரம். இதுவே மத்ஸ்ய அவதாரமாகவும் அறியப்படுகிறது. அவரது மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. நீண்ட காலத்திற்கு முன்பு உலகம் இருளில் மூழ்கியிருந்த போது புனித நூல்களான வேதங்கள் ஹயக்ரீவன் என்ற அரக்கனால் திருடப்பட்டு அவன் அவற்றை கடலின் ஆழத்தில் மறைத்து வைத்தான். வேதங்கள் இல்லாமல் உலகம் குழப்பத்தில் இறங்கியது. வாழ்க்கையின் சமநிலை அச்சுறுத்தப்பட்டது. ஒழுங்கை மீட்டெடுக்க விஷ்ணு ஒரு மீனின் வடிவத்தை எடுத்தார். அதுவே மத்ஸ்ய அவதாரம். ஒரு வலிமை மிக்க மீனாக நமது நாராயணர் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தார். அவர் ஒரு பெரிய வெள்ளத்திற்கு தயாராகி கொண்டிருந்த பண்டைய முனிவர் மனு முனிவர் முன் தோன்றினார். புனித வேதங்களின் கடைசியையும் அனைத்து உயிர்களின் விதைகளையும் சுமந்து சென்ற மனுவின் படகை மத்ஸ்ய அவதாரமாக நமது நாராயணர் வழிநடத்தினார். தெய்வீக சக்தியுடன் விஷ்ணு படகை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றார். வெள்ளத்தின் வழியாக செல்லவும் இறுதியில் தண்ணீர் குறைந்து விட்டது. வேதங்கள் திரும்ப பெற்றன. பூமிக்கு உயிர் திரும்பியது. மத்ஸ்ய அவதாரம் தெய்வீக பாதுகாப்பு, ஞானம் மற்றும் அண்ட சமநிலையை மீட்டெடுப்பதற்கான சின்னமாகும். விஷ்ணுவின் கருணையால் உலகம் காப்பாற்றப்பட்டது. மேலும் ஒழுங்கு மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. மத்ஸ்யாவதாரம். இந்த கல்ப காலத்தின் முடிவு நெருங்குகிறது. மகாவிஷ்ணு ராஜரிஷி இந்த கல்ப காலத்தின் முடிவு நெருங்குகிறது. மகாவிஷ்ணு ராஜரிஷி சத்தியவிரதனை பார்க்கிறார். மிகப்பெரிய பக்தரான அவர் கைகளில் நீரை முகந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியவிரதன் மீண்டும் கைகளை குவித்து தண்ணீரை எடுக்கிறார். ஓ பாவம் சிறிய மீன், எப்படி பயந்திருக்கும். நான் ஆற்று நீரிலேயே விட்டு விடுகிறேன். ஓ ராஜாவே, என்னை மீண்டும் நீரில் விட்டு விடாதே. பயப்படாதே சிறிய மீனே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். சத்தியவிரதன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் இட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போனார். அன்று இரவு அந்த மீன் வளர்ந்து வளர்ந்து கமண்டலம் அளவு பெரியதாகிவிட்டது. காலையில் சத்தியவிரதன் அதை காணச் சென்ற போது, ராஜாவே, இந்த கமண்டலம் மிக சிறியதாக இருக்கிறது. பெரிய பாத்திரம் இருந்தால் அதில் என்னை விடுங்கள். சத்தியவிரதன் நீர் நிறைந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் மீனை இட்டார். ஆனால் சிறிது நேரத்திற்குள் சத்தியவிரதன் பாத்திரத்தை ஆசிரமத்துக்கு அருகில் இருந்த குளத்தருகே கொண்டு சென்று மீனை குளத்தில் இட்டார். உடனே மீன் குளத்தின் அளவு பெரியதாகிவிட்டது. ராஜாவே, பெரிய ஆழமான ஏரியில் என்னை விட்டுவிடு, இல்லை என்றால் நான் இங்கு இறந்து விடுவேன். பிறகு சத்தியவிரதன் பெரிய ஏரிகள் பலவற்றுக்கும் மீனை எடுத்துச் சென்றார். ஆனாலும் எனக்கு நிறைய தண்ணீர் வேண்டும். ராஜாவே, நீங்கள் அதை தந்தாக வேண்டும். மீனின் செய்கையால் கோபமுற்ற சத்தியவிரதன் கடலுக்கு கொண்டு செல்ல நினைத்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. யார் நீ? ஒருவேளை நீங்கள் மகாவிஷ்ணுவா? என்னை மன்னியுங்கள். சத்தியவிரதா, இன்றிலிருந்து 7வது நாள் எல்லாம் அழிந்து போகும்படி கடல் பொங்கி எழும், மூவுலகங்களும் மூழ்கி போகும். உங்களை காப்பாற்ற நான் ஒரு பெரிய படகை அனுப்புவேன். இதற்குள் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மூலிகைகள், விதைகள், மிருகங்கள் ஆகியவற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சப்த ரிஷிகளுடன் படகில் ஏறி எனக்காக காத்திருங்கள். பாம்புகளின் ராஜாவான வாசுகியையும் அழைத்து வாருங்கள். ஏழு நாட்களுக்கு பிறகு வானில் கருமேகங்கள் எழுந்து பெருமழையை பொழிந்தன. கடல் நீர் மேலெழும்பி பேரலைகள் பூமியை விழுங்கத் தொடங்கின. மகாவிஷ்ணுவை தொழுவோம், நம்மை காப்பாற்றுவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார். மீன் சொன்னபடியே சத்தியவிரதனும் சப்த ரிஷிகளும் கடற்கரையில் காத்திருந்தனர். திடீரென்று, அங்கே பாருங்கள், மகாவிஷ்ணு கூறியபடியே படகு வருகிறது, தயாராக இருங்கள். அந்த படகு கரையை அடைந்தவுடன் சத்தியவிரதனும் சப்த ரிஷிகளும் அதில் ஏறினார்கள். சில ஜீவராசிகளும் படகில் ஏறின. கொந்தளித்துக் கொண்டிருந்த கடல் படகை அலைக்கழித்தது. திடீரென்று கொம்புள்ள ஒரு தங்க மீன் அவர்களை நோக்கி வருவதை அவர்கள் கண்டார்கள். சீக்கிரம் வாசுகியை கொண்டு படகை என் கொம்பில் சேர்த்து கட்டுங்கள். அஞ்ச வேண்டாம், நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். சத்தியவிரதனுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் மகாவிஷ்ணு உபதேசித்த சத்தியத்தின் மேன்மைதான் நமக்கு புராணங்களாக கிடைத்துள்ளன என்று மத்ஸ்ய புராணம் கூறுகிறது. அவ்வாறு மகாவிஷ்ணு உண்மையான பக்தர்களை அழிவில் இருந்து காப்பாற்றி அடுத்து வரும் கல்ப காலங்களுக்கு அவர்கள் ஆன்ம அறிவை எடுத்துச் செல்ல வழி செய்தார்.
Shahwan Haji Sabri and came here to help my grandfather who take care of this temple for visitors. At first, any visitor, when they came here, we faced at the beginning the big gate. We called it Mir Gate. In front of the gate there is a symbol of a black snake. The humanity faced a big flood when the Prophet Nuh made his ship and chose each couple of the animals to save them. His ship faced a hole under the ship, and the Prophet Nuh demanded from the black snake to put itself in the hole in order not to sink. Till now, these people cannot kill the black snake because it saved the humanity and make it to be continued. There is a similarity between the Bible, the Quran, and our books. It's described that there is a Truth behind the lost continent of Kumari Kandam. India is a country of many bizarre and incredible things. From one of the oldest civilizations in the world to the most powerful kingdoms, its history is brimmed with rich culture and scientific inventions which have shaped the world as we know it. However, there are still some mysteries revolving around our country which we are digging answers for even in the modern times. India, as we see it today, was not always like this. A billion years ago, its surface looked quite different, and not just India, but the whole world looked different. Most of the countries we know today did not even exist. Instead, they were all combined in a landmass called Pangaea. Around 200 million years ago, there was a moment in the tectonic plates which created continental drifts and broke the Pangaea into two new continents, Laurasia and Gondwana land. This in result led to the formation of mountains, submerged lands, and caused catastrophes such as volcanic eruptions, earthquakes, and tsunamis. And with this, many life forms and land masses came into existence and vanished over a period of time. Today we will talk about one such landmass which lost its presence in the Indian Ocean. In ancient times, since Plato gave the theory of lost city of Atlantis, scholars from different countries started to believe that there are still some undiscovered cities similar to Atlantis. As a result, several theories and discoveries took place to claim the lost cities and nations. In the 15th century, some Tamil scholars revealed that the whole continent known as Kumari Kandam or Lemuria was submerged in the Indian Ocean due to the rising sea levels after the last ice age ended. The mythical continent is said to have existed in the south of modern-day India and is located below the Indian Ocean. Tamil people considered Kumari Kandam as their lost home continent. According to them, the now drowned Kumari Kandam was ruled by Pandyan kings for over 10,000 years, making it the oldest civilization on the planet. At that time, the land was divided into 49 Nadu or territories. These are 7 coconut territories, 7 Madurai territories, 7 old sandy territories, 7 new sandy territories, 7 mountain territories, 7 eastern coastal territories, and 7 dwarf palm territories. But when the continent started drowning due to rise in sea level, the Tamil of this continent migrated to other parts of Africa, India, and Sri Lanka and mixed with other groups, leading to the formation of new races, languages, and civilization. This is how the Tamilians claimed entire humanity is descended from the inhabitants of Kumari Kandam. According to their belief, it is the cradle of civilization, the place where everything started. However, the word Kumari Kandam was first mentioned in a 15th century version of the Skanda Purana, the largest Mahapurana, which was written by Kachiyappa Sivacharya. It is described as the kingdom of earth in the Andako Sappadalam section of Kanda Puranam. In 19th century, European geologist Philip Lutley Sclater came up with a new term for Kumari Kandam. He called it Lemuria as a way to explain the migration of Madagascar lemurs to India. In his theory of a landmass, he said the continent was extended from Africa to Asia, agreeing to the Tamil nationalist belief. But all these theories and research, do they really have any truth in them, or they are just a myth? According to researchers at India's National Institute of Oceanography, about 14,500 years ago, the sea level was lower by 100 meters,
and about 10,000 years ago it was 60 meters low. This study strongly suggests that there was once a land bridge connecting the island of Sri Lanka to mainland India. One piece of evidence can be found in the contemporary times which support the existence of Kumari Kandam is 1.7 million years old artificial Adams Bridge in the Park Strait in the Indian Ocean, also known as Rama's Bridge. But this lone evidence is not enough to prove the existence of such a civilization. For years, many researchers and geologists have looked for answers and proof behind the lost continent. But apart from its mention in Hindu scriptures, no one could prove anything on a larger scale. However, in future, if anything related to this vast civilization is proven, it would mean that the treasure of our knowledge is deeply rooted in the depths of the sea, and there is so much we still don't know about our planet. So this was the mysterious tale of the great Kumari Kandam. We hope மனித இனம் தோன்றியது ஆப்பிரிக்காவில் கிடையாது, லெமூரியா அப்படிங்கிற கண்டத்திலிருந்து தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த லெமூரியா அப்படிங்கிற கண்டத்தில் இருந்து தான் ஆப்பிரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மனிதர்கள் போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால இந்த லெமூரியா அப்படிங்கிற லெமூரியா கண்டம் குமரி கண்டம் அப்படின்னு பெயர் வச்சு அழைக்கப்படுது. இந்த லெமூரியா கண்டம் தான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் பல தமிழ் இலக்கியங்கள்ல தற்போதைய தமிழ்நாட்டின் தெற்கே ஒரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற சங்ககால நூலுக்கு நக்கீரர் அப்படிங்கிறவர் உரை எழுதியிருக்காரு. இந்த நூலில் தான் முதலா 3 தமிழ் சங்கங்கள் பற்றிய குறிப்புகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாம் தமிழ் சங்கம் குமரி கண்டத்தில் இருந்த தென் மதுரை அப்படிங்கிற பாண்டியர்களின் தலைநகரில் சுமார் 4400 ஆண்டுகள் இருந்ததா குறிப்பிட்டிருக்காரு. இந்த முதலாம் தமிழ் சங்கத்தில் தான் சிவன், முருகன், குபேரன், அகத்தியர் உட்பட 540 புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கப்புறமா இந்த தென்மதுரை அப்படிங்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் கோளால மூழ்க வடக்கு நோக்கி நகர்ந்து கபாடபுரம் அப்படிங்கிற இடத்த தங்களோட தலைநகரை வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க பாண்டியர்கள். இந்த கபாடபுரத்தில் தான் 2ஆம் தமிழ் சங்கம் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த 2ஆம் தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 3700 ஆண்டுகள் செயல்பட்டதாகவும் இதில் 59 புலவர்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. பின்னாட்களில் இந்த கபாடபுரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் கோளால மூழ்கடிக்கப்பட்டது. இப்படி தென்மதுரையும் கபாடபுரமும் கடல் கோளால மூழ்கடிக்கப்பட்டதால அந்த 2 தமிழ் சங்கத்திலையும் எழுதப்பட்ட நூல்கள் எதுவுமே கிடைக்கல. கபாடபுரத்தில் ஏற்பட்ட கடல் கோளில் இருந்து தப்பிச்ச பாண்டிய மன்னர்கள் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கொற்கை அப்படிங்கிற ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த கொற்கை அப்படிங்கிற ஊரை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் தெளிவாக பார்த்துருப்போம். அதற்கப்புறம் தான் பாண்டியர்கள் தங்களோட தலைநகரை கொற்கையிலிருந்து இப்போ இருக்கிற மதுரைக்கு மாற்றியிருக்காங்க. தற்போதைய மதுரையில் தான் 3வது தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 1850 ஆண்டுகள் நடந்துச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச பல சங்ககால நூல்கள் எல்லாமே 3ஆம் தமிழ் சங்கத்தை சேர்ந்தது தான். இந்த குமரி கண்டத்தில் பல சங்ககால நூல்களில் இருக்கு. உதாரணமாக தமிழின் மிகவும் தொன்மையான நூல் அப்படின்னு கருதப்படுற தொல்காப்பியத்தில் வடவேங்கட தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னு தொல்காப்பியர் தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிட்டிருப்பாரு. இவர் சொல்ற குமரி தற்போதைய கன்னியாகுமரி கிடையாது, குமரி கண்டம் தான். இதே போல தமிழின் 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்றிசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனை வாழ்த்தி இளங்கோவடிகள் பாடியிருப்பார். பத்தின குறிப்புகள் இருக்கு. இந்த குறிப்புகள் தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்தில் மட்டும் இல்லாம பார்க்கலாம். 7 தங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 குணக்கரை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குறும்பனை நாடு. இதே போல 50 காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலையில் பூம்புகார் நகரம் எப்படி மிகப்பெரிய கடல் அலைகளால் தாக்கப்பட்டு கடல்ல மூழ்கினுச்சு அப்படின்னு குறிப்புகள் இருக்கும். இது அப்படிங்கிற ஊரை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் தெளிவாக பார்த்துருப்போம். அதற்கப்புறம் தான் பாண்டியர்கள் தங்களுக்கை அப்படிங்கிற ஊரை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் தெளிவாக பார்த்துருப்போம். அதற்கப்புறம் தான் பாண்டியர்கள் தங்களோட தலைநகரை கொற்கையிலிருந்து இப்போ இருக்கிற மதுரைக்கு மாற்றியிருக்காங்க. ஏன் அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கிற பல ஆறுகள் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஓடி தான் கடலில் கலக்குது. உதாரணமாக நம்ம காவிரி ஆற்றை கூட சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் மேற்கு பகுதி மேடாகவும் கிழக்கு பகுதி தாழ்வாகவும் குறிப்பிட்டிருக்க மேருமலையாக கூட இருக்கலாம். முதல்ல தென்மதுரை கடலில் மூழ்கி இருக்கணும், கடல் மட்டம் உயர்ந்திருக்கலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 500 மீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அரைக்கு நாம முதலாவது பெரிய விண்கல் விழுந்ததால மிகப்பெரிய கடல் அலைகள் ஏற்பட்டு மடகாஸ்கர், இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற பல இடங்கள்ல இப்படி கபாடபுரம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற மாலத்தீவுகள் தான் குமரி கண்டத்தின் எச்சமா நான் நினைக்கிறேன். ஏன் பொருள் ஆராய்ச்சி பண்ணதுக்கு சரியான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா இந்திய நிலப்பரப்பு ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு வந்தது அப்படின்னு ஆதாரத்தோடு நீங்கிறது தற்போதைய மாலத்தீவு குமரி கண்டம் உண்மை. ஆனா ஒரு சின்ன கண்டம் மிகப்பெரிய நிலப்பரப்பு சான்றுகள் சொல்லப்படுது.
இது மட்டும் இல்லாமல் தமிழரின் வாழ்வியலில் பனை மரம் எவ்வளவு முக்கியமான மரமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதிக அளவு இருக்கு. உதாரணமாக கேமரூன் நாட்டில் இருக்கிற பழங்குடியினர் பேசுகிற மொழியில் தமிழ் அதிக அளவு கலந்துருக்கு அப்படின்னு பல காணொளிகள் இருக்கு. இதே போல முன்னொரு பதிவில் சுமார் 4300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ஆராய்ச்சியில் 4300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரான டிங்கோ அப்படிங்கிற நாய் தமிழ்நாட்டில் இருக்கிற